குட் மார்னிங். இன்றைக்கி நாம் தீங்கிற ஒரு வார்த்தையை ஆர்டிக்கிளாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தி அப்படின்னா டிஹெச்இ தி. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் ஏ அண்ட் ரெண்டும் ஆர்டிக்கிள்னு பார்த்தோம். இப்போ தீங்கிறது இன்னொரு ஆர்டிக்கிள். இதை டெஃபினைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினைட் ஆர்டிக்கிள்னால் குறிப்பிட்ட ஆர்டிக்கிள்னு அர்த்தம். ராமன் ஒரு கடைக்கு போனான். அப்போ ராமன் வென்ட் டு எ ஷாப். முதல்ல ஏன் போட்டாச்சு. அப்போ ரெண்டாம் தடவை திரும்ப அந்த கடை பெரிதாக இருந்தது. தி ஷாப் வாஸ் வெரி பிக். அப்போ அங்கே தீன்னு வருது. ராமன் வென்ட் டு எ ஷாப். தி ஷாப் வாஸ் வெரி பிக். இப்போ குறிப்பிட்ட ஆளை பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. டாக்டர், நிறைய டாக்டர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் அடுத்த வீதியில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, தி டாக்டர் இன் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் இஸ் அ குட் மேன். அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒரு நல்ல மனிதர். அப்போ அந்த டாக்டரை குறிப்பிடுறதுனால தீன்னு சொல்கிறோம். இப்போ மிகச்சிறந்த அப்படின்னு ஒரு உரிச்சொல் பயன்படுத்துவோம். டால் அப்படிங்கிறதுக்கு டாலஸ்ட். டால், டாலர், டாலஸ்ட். இப்போ ஒரு கிளாஸில் உமா அந்த வகுப்பில் மிகவும் புத்திசாலியான பெண். அப்போ உமா இஸ் தி கிளவரஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். கிளவரஸ்ட் அட்ஜெக்டிவில் சூப்பர்லேட்டிவ் வருது, இஎஸ்டி வருது. அதனால் இதுக்கு முன்னால் தி போடுவோம். இப்போ நதி பேரை சொல்கிறோம், நம்ம மலைத்தொடரை சொல்கிறோம், அதுக்கு முன்னாலெல்லாம் தி வரும். தி கேஞ்சஸ் தனியாக சொல்லும் பொழுது கங்கா நதி, தி கேஞ்சஸ். இப்போ நைல் நதின்னு சொல்லணும், தி நைல். இமாலய மலைத்தொடர், தி ஹிமாலயாஸ். இது மாதிரி உபயோகப்படுத்தணும் நாம். இப்போ ஒரு நாட்டுக்கு பெயர் இப்போ நமக்கு இந்தியா அப்படிங்கிறது இந்தியா, தட் இஸ் பாரத். இப்படி நமக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த மாதிரி பல பகுதிகளின் தொகுப்புங்கிற பெயர் தானே அதுக்கு முன்னால் நம்ம தி போடணும். தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, தி யுனைடெட் கிங்டம். இங்கிலாந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா தி வேண்டாம், இங்கிலாந்து அப்படி சொன்னால் போகிறோம். அமெரிக்கா அப்படி சொன்னால் போகிறோம். இதே மாதிரி ஹோலி புக்ஸ், புனித புத்தகங்கள் இருக்கும். இந்துக்களுக்கு கீதை, தி கீதா. இந்துக்களுக்கு ராமாயணம், தி ராமாயணா. கிறிஸ்டியன்ஸுக்கு தி பைபிள், தி பைபிள். இஸ்லாமியர்களுக்கு குரான், தி குரான். அப்போ அப்படி சேர்த்து தான் சொல்லணும். தி கீதா, தி ராமாயணா, தி பைபிள், தி குரான். உலகிற்கு பொதுவான பொருள்னு வச்சுக்கப்போ சூரியன்னு சொல்கிறோம், தி சன். சந்திரன்னு சொல்கிறோம், தி மூன். சில நியூஸ் பேப்பர் பேருக்கு முன்னால் தி போட்டிருப்பாங்க. தி ஹிந்து, ஹிந்து பத்திரிகை. தி வாஷிங்டன் போஸ்ட், அது நியூஸ் பேப்பர் பேர். தி டைம்ஸ், தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படி இருக்கும். இப்போது சில சமயம் என்ன ஆகும்னா, ஒரு பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்குவோம், ஏ ரிச் மேன்னு சொல்லுவோம். ஒரு ஏழை இருக்கான், ஏ புவர் மேன்னு சொல்லுவோம். இப்போ பணக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிச் மென்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக தி போட்டு அந்த உரிச்சொல் போட்டால் போகும். தி ரிச் பணக்காரர்கள், தி ரிச் பர்சன்ஸ்னு அர்த்தம். தி புவர் ஏழைகள், புவர் மென், புவர் பீப்புள்னு அர்த்தம். ஸோ இந்தந்த இடங்கள்லாம் நாம் தீங்கிற சொல்ல சிறப்பு பொருளில் நம்ம பயன்படுத்துவோம். இதை தெரிஞ்சு நம்ம ஸ்போக்கன் ரைட்டிங் ரெண்டுலேயும் பயன்படுத்தினோம்னா நமக்கு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும்.